கருப்பசாமி என்ற கடவுளை வந்து பலவிதமாக பார்க்கலாம். அவர் சித்தர் கிடையாது. ம். ஆனால் சித்தர் வழிபாட்டுக்கும் சித்தர் சம்பிரதாயத்துக்கும் அவருக்கும் மிகப்பெரிய ஒரு சம்பந்தம் உண்டு. ம். இப்போ போகர் மகாசித்தர்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. இப்போ போகர் பழனியில் இருக்கிற நவபாஷண மூர்த்தியை செஞ்ச ஒரு மகாசித்தர். ம். அவருக்கும் கருப்பனுக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் உண்டு. ம். போகர் எழுதிய பல ஓலைச்சுவடிகள் இப்போ புத்தகம் மூலியமாக எல்லாருக்கும் இருக்குது. உதாரணத்துக்கு போகர் 7000, போகர் ஜனன சாகரம் போன்ற நூட்கள் போகர் என்னென்ன யோசித்தார், என்னென்ன வேலைகள் செய்தாருன்னு அதில் போட்டு இருக்கோம். ம். இப்போ போகர் போன்ற சித்தர்கள் பலவிதமான ஆராய்ச்சிகள் செஞ்சுருக்காங்க. அதாவது காயக்கல்பம், ம். மூலிகை வகையை வைத்து ஒரு மனுஷனோட ஆயுளை எப்படி நீடிக்கிறது, மூச்சு காற்று பயிற்சி போன்ற விஷயங்களில் நிறையா ஆய்வு செஞ்சுருக்காங்க இந்த சித்தர்கள். பல சித்தி இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு பேர் சித்தர்கள். சித்தி இருக்கிறவங்களுக்கு பேர் சித்தர். ம். போகர் 7000 இந்த நூலில் போகர் கருப்பர் எப்படி பார்த்தாருன்னு எழுதியிருக்கார். ம். அதாவது போகர் என்ற சித்தர் பல இடத்துக்கு போயிட்டு வந்திருக்காரு. சைனாவுக்கு போயிட்டு வந்திருக்காரு, கேரளாவுக்கு போயிட்டு வந்திருக்காரு, பல இந்த லோகத்தை தாண்டி பல லோகத்துக்கு கூட போயிட்டு வந்திருக்காரு. ஸோ போகர் என்பவர் பல லோகத்தில் போயிட்டு வந்திருக்காரு. பல தெய்வங்கள் சித்தர்கள் கிட்ட பேசி அவங்கக்கிட்ட பல விஷயங்கள்லாம் வாங்கியிருக்காரு. அதே மாதிரி ஒரு வட்டி அவர் சேர நாடு, அதாவது இன்றைய கேரளாவுக்கு போகும்போது ஒரு பெரிய கருத்த ரூபம், பெரிய மீசை அருவாளுடன் பார்த்து வியந்து போனார். அந்த ரூபத்துக்கு முன்னால் ஒரு சித்தர் இருந்தார். அந்த சித்தர்கிட்ட போய் பேசும்போது அவருக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, அந்த சித்தர் போகரோட குரு, அதாவது காலங்கி சித்தரோட பந்து. அவங்க 2 பேரும் ஒரே குரு கிட்ட போய் சேர்ந்து கற்றுக்கிட்டாங்க. அவர் சொன்னார், இவர் வந்து ஒரு பெரிய சக்தி, மாபெரும் சக்தி, நான் உனக்கு இவரை எப்படி கூப்பிடணும்னு நான் கற்றுக் கொடுக்குறேன். பிற்காலத்தில் நீ கஷேத்திரங்கள்லாம் நீ செய்ய போகிற, இவர் உனக்கு உதவியாக இருப்பாருன்னு சொல்லிட்டு அந்த சக்தியை அவர் கற்றுக் கொடுப்பார். இப்போவும் நீங்கள் போய் பழனி மலை ஏறி முருகனை பார்த்துவிட்டு கீழே இறங்கி வரும்போது அந்த மலை அடியில் ஒரு பழமையான கற்பன் மூர்த்தி இருப்பார், ஒரு காவல் தெய்வமாக. அந்த மலைக்கு அவர் ஒரு காவலாக. அதே மாதிரி போகர் எழுதிய இன்னொரு நூல் போகர் ஜனன சாகரம். போகர் ஜனன சாகரத்தில் அவர் பேசுவார், சித்தர்கள்லாம் வந்து இந்த கொல்லிமலை, சதுரகிரி மலையில் வந்து சேர்ந்து இந்த மாதிரி பயிற்சி செய்வாங்க. இந்த கல்லை வந்து எப்படி தங்கமாக மாற்றுறது போன்ற பல வித்தைகள் செய்யும்போது அவங்களுக்குன்னு சில கெமிக்கல்ஸ் இருக்கும், இந்த மாதிரி எண்ணெய் இதெல்லாம் மாற்றுவதுக்கு. இதெல்லாம் தப்பான கைக்கு போகக்கூடாது. இப்போ சித்தர்கள் ஏன் வந்து ஆயுளை நீடிக்கிறாங்க, மக்களுக்கு உதவியாக இருக்கணும்னு. இந்த மாதிரி சக்தி கெட்டவங்களுக்கு போணுச்சுன்னா அவங்க ஆயுள் இதெல்லாம் போகக்கூடாதுன்னு ஒரு இடத்துல புதைச்சி வச்சு கற்பனை காவலுக்கு கூப்பிட்டு வச்சுருப்பார். இதே மாதிரி இங்கே சதுரகிரி மலை, கொல்லிமலை, இந்த மாதிரி சித்தர்கள் இந்த மலையெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போதுமே அந்த மலை கீழே வந்து கற்பன் வந்து காவலாக இருப்பார். அதனால் கற்பனுக்கும் சித்தர் பெருமான்களுக்கும் மிகப்பெரிய லிங்க் இருக்குது. ஆனால் கற்பன் சித்தர் கிடையாது. சித்தர்களை வேண்டும் கடவுள் வந்து கற்பர். ஓகே. இப்போ பழனியில் சொன்னீங்க இல்லையா ஜி, அவங்க கூட வந்து போகர் செஞ்சது தானா அந்த கற்பன் சிலை கூட? அது தெரியாது. ஆனால் பழமையான சிலை. நீங்கள் அந்த யானை பாதையில் நீங்கள் வரும்போது கீழே அடிவாரத்தில் பார்ப்பீங்க, ரொம்ப பழமையான சிலை. இப்போ இருக்கிற சிலையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கருப்பரோட சிலை அருவாள் இருக்கும், கதா இருக்கும், ஒரு மாதிரியான தோற்றம் இருக்கும். இப்போ சமீபத்தில் வந்த சிலை மாதிரி இருக்காமல் பழங்கால சிலையாக இருக்கும். ஓகே. இப்போ இந்த கருப்பர் அப்படிங்கிறது வந்து நம்ம ஹிந்து மதத்தில் நிறைய முறைகள் இருக்கு இல்லையா, சைவம், வைணவம், கானபத்தியம் அப்படின்னு நிறைய. அதில் வந்து எதில் வந்து கருப்பர் வந்து இதாவார், இல்லை எல்லா மார்க்கத்துக்கும் காமனான கடவுளா கருப்பர் சாமிங்கிறது? கருப்பு சாமி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா மார்க்கத்துக்கும் உண்டான ஒரு சாமி தான். ஏன்னா நீங்கள் இப்போ 18 கருப்பர் இருக்கார் நம்ம அழகர் கோயிலில். அழகர் வந்து விஷ்ணுவோட ஒரு ரூபம் தானே. அதே மாதிரி மாரியம்மன் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா வெளியே கருப்பர் இருப்பார். சில சிவ ஆலயத்தில் கருப்பன் வந்து காவலாக இருப்பார். அவர் வந்து மார்க்கம்க்கு மட்டும் இருக்கிற கடவுள் கிடையாது, எல்லா மார்க்கத்துலேயும் இருப்பார். ஏன்னா இந்த மார்க்கங்கள் வந்து பிற்காலத்தில் வந்தது. அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கிராம தெய்வங்கள், காவல் தெய்வத்தெல்லாம் வேண்டியிருக்கோம், உருவம் இல்லாத நேரத்தில் இருந்து.
ம். இப்போ நீங்கள் பல கருப்பர் கோயிலில் பார்த்தீங்கன்னா இப்போ சிலை இருக்கும், ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு கல் வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த சிலையாக வணங்காத முன்னே அதை முன்ன ஒரு கல் இல்லை ஒரு செங்கல்லை வச்சு வணங்குவாங்க. ம். அதுக்கப்புறம் தான் உருவம்னு வந்துச்சு. ஸோ அந்த காலத்துலேருந்தே வந்து அவர் வந்து ஒரு கல்லாக வணங்கிட்டு வராங்க. அவரோட காவல் சக்தி அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால எந்த மார்க்கமாக இருந்தாலும் சரி அவர் வந்து உதவிக்கு வருவார். தர்மம் மட்டும் நம்ம பக்கமாக இருந்தால் வருவார். ம். இப்போ நீங்கள் சொன்னீங்க அவர் வந்து வைஷ்ணவ கடவுளா சைவ கடவுளா? ஒரு விஷயம் தெரியுமா, இப்போ ஐயப்ப சுவாமி இருக்காரு, ம். அவர் வைஷ்ணவ கடவுளா இல்லை சைவ கடவுளா? ஏன்னா சிவனுக்கும் ம். விஷ்ணுக்கும் சேர்ந்து பிறந்தவர் பிள்ளை தானே, சிவனுக்கும் மோகினுக்கும் ம். பிறந்த பிள்ளை தானே. கருப்பர் அங்கேயும் காவலாக தானே இருக்காரு. ம். அப்போ எப்படி அவர் சைவத்தில் மட்டும் அடக்கம் இல்லை இல்லை வைஷ்ணவத்தில் மட்டும் அடக்கம்? அப்படி இல்லை, ம். எல்லா விதத்துலையும் அவர் அடக்கமாக இருப்பார். ஆனால் ஆராய்ச்சிப்படி பார்த்தீங்கன்னா இப்போ அவரை வைஷ்ணவ கடவுளாக வேண்டுறாங்க. ம். சில கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நாமம் போட்டிருப்பாங்க, நீல கலரில் வந்து சிலை இருக்கும். ஆனால் சில இடத்துல வந்து அவர் விபூதி பட்டை விபூதி போட்டிருப்பார். வச்சு. ம். நீங்கள் வந்து நான் பண்ண ரிசர்ச்சில் அவருக்கு வந்து சைவத்தில் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. ம். இப்போ நம்மளோட கோயில்கள், சிவ கோயில்கள் நம்ம பார்க்கும்போது அது எல்லாமே ஆகம அடிப்படையில் தான் இருக்கும். ம். இப்போ நார்த்லலாம் வந்து பல போர்கள்னால அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஆனால் நம்ம கோயில்களில் சைவ கோயில்கள் ஆகமப்படி இருக்கும். 28 ஆகமங்கள் இருக்காங்க. ம். அதில் காரண ஆகமம், காமி ஆகமம், இந்த 2 ஆகமத்தை வச்சு தான் முக்காவாசி சைவ கோயில்கள் இங்கே வந்து செய்கிறாங்க. அது அந்த தெய்வத்தை எப்படி பிராண பிரதிஷ்டை செய்யணும், அந்த 6 கால பூஜை எப்படி செய்யணும், ம். வருஷத்துக்கு ஒரு தடவை உற்சவம் எப்படி நடக்கணும், எல்லாமே அங்கே ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி அந்த 28 ஆகமத்தில் ரௌரவ ஆகமம்னு ஒன்று இருக்குது. ஓகே. ரௌரவ ஆகமம்னா சிவனோட உக்கிர ரூபங்கள் ம். என்னென்ன, அவங்களோட பேர் என்னன்னு, அவங்களோட ரூபம் எப்படி இருக்கும்னு அந்த ரௌரவ ஆகமத்தில் போட்டிருக்கு. ஆனால் நிறைய பேர் தமிழ்நாட்டில் அந்த புத்தகங்களை படித்தது கிடையாது. அதில் சிவனோட ரூபங்கள் வீரபத்திரன், பைரவர்னு பேசிட்டு வரும்போது அதில் மகாகாலன் ஒரு ரூபம் வரும், ம். ஸ்ரீங்கலா காலன் என்று ஒரு ரூபம் வரும். ம். ஸ்ரீங்கலா வந்து சமஸ்கிருத ஒரு ஸ்ரீங்கலானா சங்கிலின்னு அர்த்தம், ஓகே. காலன்னா கருப்பான ஆளுன்னு அர்த்தம். ம். ஸோ அதை நீங்கள் மொழிபெயர்க்கும் போது ஸ்ரீங்கலா காலன் சங்கிலி கருப்பன் என்ற பேருன்னு வருது. ம். மகானா பெருசுன்னு அர்த்தம், காலன்னா கருப்பு, ம். பெரிய கருப்புன்னு வருது. ஸோ அந்த ரௌரவ ஆகமப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சங்கிலி கருப்பன், பெரிய கருப்பன் போன்ற தெய்வங்கள் எல்லாம், கருப்பு சுவாமி ரூபங்கள் எல்லாம் சிவனோட அம்சம், சிவனோட உக்ர அம்சங்கள்னு வருது. ஓகே. சிவனோட அம்சம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா நம்ம? ஆமாம், சிவனோட அம்சம்னு புரிஞ்சுக்கலாம். ஓகே. இப்போ கருப்பசாமிங்கிறது சில பேருக்கு குலதெய்வமாக இருக்குமா ஜி? அவர் குலதெய்வமாக இருக்கார், ம். காவல் தெய்வமாக இருக்கார், கிராம தெய்வமாக இருக்கார். அவர் குலதெய்வமாக கொண்டுள்ள குடும்பங்களும் இருக்காங்க இப்போ. நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஓகே. சில பேருக்கு வந்து ஒரு குலதெய்வம் இருக்கும், ம். அந்த குலதெய்வத்துக்கு அவர் காவல் தெய்வமாக இருப்பார். ம். சில பேருக்கு அங்காள பரமேஸ்வரர் வந்து குலதெய்வமாக இருப்பாங்க, ம். அந்த குலதெய்வத்துக்குன்னு ஒரு காவல் இருப்பாங்க, ம். ஸோ அது கற்பனாக இருக்கும். சில பேருக்கு கற்பனை வந்து குலதெய்வம். குலதெய்வமாக இருப்பாங்க. ம். சில பேருக்கு குலதெய்வம் மாறிட்டு வரும். ஏன்னா நம்ம ஒரு பகுதியில் இருக்கும்போது இந்த தெய்வம் குலதெய்வமாக இருக்கும். சில பேர் இப்போ அந்த வில்லேஜ்லேருந்து சிட்டிக்கு மாறுறாங்க, ம். அங்கே பெரிய கோயில் எது, அந்த கோயிலை வந்து அவங்க வந்து குலதெய்வமாக குலதெய்வம். தத்தெடுத்துருப்பாங்க. ம். ஸோ குலதெய்வம் வந்து மாறிட்டு வரும். ம். அதனால நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது இந்த மாதிரி விஷயம். சில பேர் சொன்னாங்க பழனி முருகனின் குலதெய்வம், ம். திருப்பதி வெங்கடாச்சலபதி ம். குலதெய்வம் மேபி இருக்கலாம். ஆனால் அது ட்ராவல் பண்ணனால, அவங்களோட கம்யூனிட்டி ட்ராவல் பண்ணனால அந்த குலதெய்வம் என்று மாறுது. ம். ஆனால் பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கற்பன், முனீஸ்வரன் போன்ற தெய்வங்கள் தான்.